நீ ஆர்மியை விட்டு போய் இது வரைக்கும் 6 மாதம் ஆகுது. நான் உன்னை 21 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நிறைய வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மல் லைஃப்பில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் டைம் ஆனால் சரியாயிடும். உன் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுற? வேலை ஏதாவது கிடைச்சிதா? இல்ல. சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜான்? வெட்டித்தனமாக இங்கே உட்காந்து பேசுறத தவிர வேற என்ன பண்ணுற? தூங்குறேன். தூங்குறியா? நிம்மதியா படுத்து தூங்குறேன். படிக்கிறேன். தூங்கிக்கிட்டே படிக்கிற. சரி, என்ன படிக்கிற? மோஸ்டா ஃபிக்ஷன் தான். இப்படி உன் இஷ்டத்துக்கு சொன்னா எப்படி? எதுன்னு சொல்லு. தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பேன். சரி, படிச்சு என்ன பண்ணுவ? நீங்க படிச்சா என்ன பண்ணுவீங்க? மீடியாவில் அப்படி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு பேப்பர் படிக்கிற? சும்மா. நீ நிறைய தூங்குறேன்னு சொன்னல. நீ நைட்டில் எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தூக்கம் வந்தா கண்ணை முடித்து தூங்கிடுவேன். ஆனா ரொம்ப நேரம் நான் தூங்கவே மாட்டேன். அது எப்படி நீ சொல்ற? இன்னும் என்ன சொல்லணும்? ஜான், இத்தனை வருஷத்துக்கான உன் சர்வீஸ் அப்புறம் பேக்ரவுண்டை பொறுத்தவரை நீ ஒரு சாதாரணமான குடிமகனாக இருக்கிற உன் வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கிறன்றது எனக்கு தெரியுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. இங்க பாருங்க, நான் லேட்டா தூங்குறதுக்கான காரணம் நைட்டு நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். நான் எப்பவுமே டிவி பார்க்கறதால நைட்டு தூங்க மாட்டேங்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஜிம்முக்கு போவேன், இல்லைன்னா பார்க்குக்கு போவேன். வீக்லி ஒன்ஸ் லைப்ரரியும் போவேன். அண்ட் எனக்கு கவர்மெண்ட் பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வெளியே போவேன். அதோட நான் ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ். உனக்குன்னு ஒரு பர்பஸை நீ தேடிக்கணும் ஜான். யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அவகிட்ட நீ பேசுனியா? இப்போ நீ தாத்தாவா இருக்கேன்னு இதில் போட்டிருக்கு. அதனால் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு பழகிப்பாரு. சாரி, நான் சீக்கிரமா வேலையை முடிச்சிடுறேன். எப்படி முடிக்கிறேன்னு பாருங்க. சாரி. ஜெயின், கொஞ்சம் இருமா. நீ இந்த மாசத்துல 3வது தடவை லேட்டா வந்திருக்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. எனக்கு தெரியும் ஜார்ஜ், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நானும் சீக்கிரம் வரதான் முயற்சி பண்றேன். நான் வெண்டியை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் 2 பஸ் பிடிச்சாதான் என்னால இங்க வர முடியும். ஆனா இன்னைக்கு 2வது பஸ் வர லேட் ஆயிடுச்சு.
நானும் எப்பவும் இங்க சீக்கிரம் வரதுக்கு தான் முயற்சி பண்றேன்னு உங்களுக்கும் தெரியும்ல. நான் எதுவும் சொல்லல ஜெயின், ஆனா நோட்டீஸ் போட்டாங்க. சாரிம்மா, நான் உனக்கு அஃபிஷியல் வார்னிங் கொடுத்துதான் திரும்பவும் இப்படி நடந்தா நீ போக வேண்டியதான். ஆமா, நானும் அதை பத்தி கேட்டேன். ஹே, ஹாய் ஹாய் மம்மி, வாங்க வாங்க போலாம். ஏய், இங்க பாருங்கடி, பத்தனிங்க மாதிரி வெளிய உட்கார்ந்திருக்கீங்களா? உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்டி. திரும்பி ஏரியா பக்கம் வந்து நான் சும்மா விட மாட்டேன் உன்னை. திரும்பி வந்து பாரு, உன் வண்டியில காத்து இறக்கி விட்டுருவேன். போடி, இரு நான் ஆளை கூட்டிட்டு வரேன். போடா பொய்யால. சீக்கிரம் உள்ள போ, பார்க்காத. யாரு நீங்கலாம்? யாரு? என்ன நடக்குதுங்க? அப்புறம் உனக்கு தேவையானது பெருசா பிடிச்சிருக்க போல. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியலையா? விற்க கூடாததான் இங்க வித்துக்கிட்டு இருக்க, அதுவும் தப்பானவங்க கிட்ட வாங்கி விக்கிற. இங்க பாரு, நான் உன்னை தப்பாலாம் சொல்லல, ஏன்னா அது தப்புன்னு உனக்கு இன்னும் புரியலையே. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ கண்டுக்காம இருந்தாலும் நான் உன்னை விட்டுருவேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இங்க பாரு, எனக்கு இதான் பிடிக்காதுங்கிறது. இந்த பொருள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? திரும்ப தெரியாதுன்னு சொன்னா உன்னை கொன்னுடுவேன். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதுடா. கேரி, என்னது இது? இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? இது எப்படி கிடைச்சிருக்கும்னு தெரியும், ஆனா நீயா சொல்றத நானா கேட்கணும். நான் சொன்னா அவன் என்ன கொன்னுடுவான். இல்ல 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 இல்ல, அவன் கொல்ல மாட்டான். நீ பயப்படாத, நான் தான் இருக்கல, நீ வாமா. உன்னை நானே கொன்னுடுவேன்டா. நீ அதை சொல்லிருந்தா இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு சாகாம கடைசி வரைக்கும் உன் பக்கத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பா. நான் திரும்ப கேட்கிறேன், ஒழுங்கு மரியாதையா அது யாருன்னு சொல்லு. சொல்லு. இங்க பாரு தம்பி, நீ சொல்லல, அரைகுறையா அறுத்து அவ கழுத்த மொத்தமா அறுத்து அவ கதையை முடிச்சிருவ. சொல்லு. கோடி அவன் கிட்ட இருந்து தான் நான் வாங்குறேன். அவங்க என்ன எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க, என்ன ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியாது, என்ன விட்டுடுங்க. என்ன பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. இந்த மாதிரி யாராவது என்கிட்ட சொல்லும் போது மரியாதை குறைவா இருக்கும்பா. அது நான் என்ன சொல்றேன், அது ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சிருவேன். அதுக்குதான். அந்த கார்மிக்
அவன் தானே எனக்கு அப்பவே தெரியும். ஓ அட கருமம் பிடிச்சவனே. ஹலோ, யாரு? ஜான், புதுசா கால் பண்ற? என்ன இங்க இருக்கியா? சொல்லவே இல்ல. அப்ப சந்திக்கலாம். அப்போ எனக்கு ட்ரிங்க் வாங்கி தரீங்களா? சரி சரி, ஆனா நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். ஓகே, நம்ம சந்திக்கலாம். போனை வைக்கிறேன். ஹாய் பேப், ஹாப்பி ஆனிவர்சரி. ஆமா, நான் லேட்டா வந்துட்டேன். இது எப்பவுமே நடக்கிறது தானே. எப்பவுமே ஒரு காரணம் இருக்கும். ஆனா இனி அந்த மாதிரி நடக்காது. என்னை மன்னிச்சிரு. இனிமே நான் இங்கே தான் இருப்பேன். என் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஏதோ சொன்னல, நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது, நான் உன் கூடவே இருந்திருக்கணும். எல்லாமே பழைய மாதிரி மாறன்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் உன் கூட இல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருமா. உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்போ நடந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறது தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஜீன் அப்புறம் வெண்டிய சந்தோஷமா பார்த்துப்பேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செய்வேன். பாய் கேரன், ஐ லவ் யூ.
அன்னைக்கு எஸ்டேட்ல நம்ம செமையா என்ஜாய் பண்ணோம்ல, போலீஸ் தான் வந்துட்டாங்க. உன்னை புரட்டி எடுத்துட்டாங்கல்ல. அதுக்கு இப்ப என்னங்கிற? போலீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கல்ல. அப்புறம் அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்ட் ரூம்ல வச்சு பொத்துக்கிட்டு இருக்கியா? ஏன் கத்துற? உனக்கு அவனை தெரியும்ல, அவனை நான் இங்க கூட பார்த்துருக்கேன். அவன் கூட ஏதோ பிசினஸ் பண்றியா? நீ அவனை பார்க்கவே இல்லை, சரியா? என்ன புரிஞ்சதா? நான் கூட அவனை பார்க்கவே இல்லை. அவன் பார்க்க அவனை மாதிரியே இல்லை. இதே மாதிரி தான் நீயும் நினைச்சுக்கணும், புரியுதா? இல்லை நீ வச்சுக்க. தம்பி கொஞ்சம் வழியை விடு, உள்ள வரலாமா? ஓடாத, நில்லு. ஏய், இங்க வாங்க. ஒழுங்கா சொல்றத கேளு, ஓடாத. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, சொன்னா கேளு. கமான், நான் சொல்றத கேளு, நில்லுடா, ஓடாத. சிக்கிட்டால. இல்ல இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க. நான் எதுவும் செய்யல. வேண்டாம், என்ன விட்டுடுங்க. ஆமாடா கண்ணா, நீ எதுவுமே பண்ணலதான். என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம பிசினஸ்ல இருக்கிற சில பல ரூல்ஸை பத்தி உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் நான் ஏன் மதிக்கணும்? மதிச்சுதான் ஆகணும். ஏடா தம்பி, இதை மதிக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான் தம்பி. நீயே பாரு, இந்த பிரச்சனைக்கு போய் 2 பேரு செத்து போயிருக்காங்க. நீயே சொல்லு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆனா இங்க பாரு, நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நான் பாஸ் இல்லையே. அதோட ரூல்ஸை வச்சது நான் இல்லை. நான் வெறும் ஒரு வேலைக்காரன் தான். வேண்டாம் வேண்டாம் ரேசர், ப்ளீஸ் என்ன விட்டுடு. எது இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். நீ தானே சொன்ன இதெல்லாம் சகஜனே. ஆமா, நான் சொன்னேன்தான். கெந்தரா, உன்னோட பழைய கிளைண்ட் கேரி இருக்கான்ல, அவன் ஒன்னதான் கை காட்டினான். அதனால நான் உன்கிட்ட ஒண்ணுதான் கேட்க போறேன். உனக்கு அந்த பொருள் எங்க இருந்து கிடைச்சது? சரி சொல்லிடுறேன், என்ன விட்டுடு, என்ன விட்டுரு. ஒருத்தன் தான் கொடுத்தான். அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவன் உங்ககிட்ட தான் வேலை செய்றேன்னு சொன்னான். அவன் தான் என்ன செட் பண்ணி விட்டான். மற்றபடி அவன் பேர் என்னன்னு கூட என்கிட்ட சொல்லல. அந்த ஸ்மித்ங்கிறவன் தான் அந்த டீல் எல்லாமே போட்டது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இவன் சொன்னத நான் நம்புறேன். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போகடா, போய் பிடிங்க. எவனு தெரியலையே, கடவுளே. இவனும் செத்துட்டான். ஆமா, அந்த ஜாக்கும் செத்துட்டான். அப்படின்னா அவன் ஜாக்கோட கன்னை தான் வச்சிருக்கான்.
இதுல ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? அவன் சுட்டதை பாரு, டபுள் டேப். சரி வா, நாம கிளம்பலாம். யாரு? ஜெயின், நான் தாம்மா, உங்க அப்பா. அப்பாவா? ஆமா, நான் தான். அப்பா ஹலோ ஜெயின். எப்படி இருக்கீங்க? வாங்கப்பா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நான் இதை தூக்கிட்டு வரேன், உள்ள வாங்க. உங்களுக்கு டீ போடுறேன். அம்மா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ஐ மீன், இப்ப ஏன் வந்தீங்க? உங்களுக்கு லெட்டர் போட்டேன், கால் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம்பா. எனக்கு தெரியுமா, சாரி. அதுவும் உங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராததுதான் கஷ்டமா இருந்தது. என்னை மன்னிச்சிருமா, அதெல்லாம் நான் வேணும்னு ஒன்றும் பண்ணல. அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கும் தெரியும். நானும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு வேற வழி இல்லைம்மா. அப்படியா? அதனால நீங்க அப்படியே விட்டுட்டீங்கல்ல? அப்படி இல்லை. உங்களால வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கப்பா? அந்த விஷயத்த நீ கேட்காம இருக்கிறதா நல்லது. ஏன்னா நான் இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீ இப்போ என்ன பார்க்குற மாதிரி பார்த்துருக்க மாட்டேன். அதோட நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு விரும்புறேன், புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் விட்டுடுங்க. இப்பதான் நீங்க இங்க வந்துட்டீங்களேப்பா, நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த இடத்துக்கு வரலாம்ப்பா. ஹேய், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாய், எப்படி இருக்க? ஹேய், சூப்பரா இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா, என்ன இருக்கு? உட்கார்றது இல்ல, இருக்கட்டும். என்ன விஷயம்? தெரியும், பிரெயின் கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை பத்தி விசாரிக்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். விஷயமா? ஒரு நைட் கிளப் இருக்காமே, ஆனா அது பொதுமக்களுக்கு ஏத்ததில்ல, சில பேர் மட்டும் தான் அங்க வருவாங்களாம். டெரி ஒர்க் பண்ண செக்யூரிட்டி கம்பெனியில் போய் விசாரிக்கும் போது அவனை பத்தி தெரியாது. நாங்க சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதான் போலீஸ் கிட்ட போகாம இவங்கிட்ட சொல்லலான்னு தேடி வந்திருக்கேன். அதுக்காக தான் அவனை பார்க்கணும். சரி, விஷயத்தை தான் இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நான் விஷயத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்திடுறேன். யாரு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க கதையை முடிக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். பதிமூணு வயசு. அதுக்குள்ள இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சா? ஆமா, போகாதா? நான் உங்களை மிஸ் பண்ணேன், நாங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணோம்ப்பா. அதுவும் அம்மா இறந்தப்ப. நானும் வரலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, சரி விடுங்க. நீங்க கொஞ்சம் படுத்து தூங்குங்க, நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இந்தாங்க. ஓகே. திரும்பவும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம்ப்பா. எனக்கும் தாமா. அப்பா, எழுந்துட்டீங்களா? எஸ். நல்லா தூங்குனீங்களா? இந்தாங்க, டீ குடிங்க. அப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் வேலைக்கு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி வேண்டிய ஸ்கூல்ல விட்டுட்டு போகணும். நீங்க இருந்துப்பீங்கல்ல? நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டுமா? ஒரு 5 minutes நீ வெயிட் பண்ணா நானும் உன் கூட வருவேன். நிஜமாவா?
ரொம்ப தூரம்ப்பா. பரவாயில்ல வரேன். பாய் அம்மா. பாய்டா செல்லம். போயிட்டு வரேன் தாத்தா. ஈவினிங் பார்க்கலாம். பாய் செல்லம். இங்க இருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு போகணும். நீங்க வரீங்களா? எஸ். இங்கதான் ஒர்க் பண்றேன். ஓகே. இந்தாங்க நம்ம வீட்டு சாவி. வேலையை முடிச்சிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும். சரிம்மா. பாய்ப்பா. ஹலோ. புதுசா? என் பொண்ணை பார்க்க வந்தா. வரேன். ரூம் நம்பர் 12டா. 12? ஐயோ, அது அந்த ஜெயின் பொண்ணு வீடாச்சு. அது வா போலாம். இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. நார்த்தன் எஸ்டேட்ல இது வரைக்கும் பல டெட் பாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் இது வரைக்கும் ஸ்கூல்ல விசாரிச்சதுல இது ஏதோ பார்ட்டில ஏற்பட்ட விபத்துன்னு சொல்றாங்க. ஆனா பொதுமக்களை விசாரிச்ச வரைக்கும் இங்க ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. இதை பத்தி ஹெட் குவார்டர்ஸ்ட நம்ம விசாரிக்கும் போது அதோ அவதான் ரூம் நம்பர் 12ல இருக்கா. பேர் ஜெயின். அவ வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹாய்ப்பா, நான் தான். ஹாய். ஹாய் தாத்தா. ஓ, சமைச்சிங்களா? ஆமா, டின்னர் பண்ணிருக்கேன். சரி, எலிவேட்டர்ல யாராவது உங்க கூட வந்தாங்களா? இல்லையே. இது வரைக்கும் பார்க்காத யாரையாவது வெளியே நீங்க பாத்தீங்களா? இல்ல, ஆனா இந்த இடத்துல புதுசா நிறைய பேர் வந்து போவாங்க. அதெல்லாம் சகஜம்தாப்பா. ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். இது ஒரு பழைய பழக்கம். ஓகே. என்ன இங்க பார்த்தது நீங்க 2 பேரும் முதல்ல மறந்துருங்க. பொத்துக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? டேய் பொடியனுங்களா, இப்படி பதறி போறீங்க? கிளம்புங்கடா, போங்கடா. பாத்தீங்களா? எப்படி கிடைச்சது? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்தாங்க. வா போலாம். நல்லா டேஸ்டா இருக்குப்பா. இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? ஆர்மில சண்டை போட்டீங்களா, சமைச்சிங்களா? இங்க பாருமாச்சு, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதனால நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன். இப்பதானே இங்க வந்தீங்க.
இது ஒரு சின்ன வேலை, அவ்வளோதான். 1 or 2 daysல முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன். நீங்க தான் அதை செய்யணுமா? இது ஒரு ஆர்மி வேலை, இது ரொம்ப சின்ன வேலை, அவ்வளோதான். ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னைக்கே பண்ணணும், ஆனா மறந்துட்டேன். ஓகே, ஆனா திரும்ப வந்துருங்க. ம். ஓ, ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். உனக்காக ஒன்று வச்சிருக்கேன். தேங்க் யூ. இங்க பாரு, நீ இதை பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷலானது. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாத்தியா? இது நான் அம்மா இதுல ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. ஹே, அப்பா பாத்தியா? தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா. எஸ் ஆனி. அம்மாவை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டிமாவை தான் நான் மிஸ் பண்றேன். முன்னாடியே நான் இங்க வந்திருக்கணும், ஆனா இனி அப்படி இருக்காது. ஐ ப்ராமிஸ். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, ஆனா இப்ப எனக்கு நம்பணும்னு தோணுது. யாரு? ஹலோ மிஸ் ஹைசா. எஸ். ஹாய், நான் தான் பிசி டொனால்டு. உங்க அப்பாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு? நாங்க மேல வரலாமா? யா, மேல வாங்க. ஹலோ ஜெயின். நீங்க தான் போலீஸா? அவன் எங்க இருக்கான்? யாரு? உன் அப்பன் தான். காலையிலே கிளம்பிட்டாரு, இங்க இல்ல. அவன் எப்ப இங்க திரும்ப வருவான்? எனக்கு தெரியல. நிஜமா தெரியாதா? உனக்கு தெரியாதா? அவர் எங்க போறேன்னு எங்ககிட்ட எதுவும் சொல்லல. அப்படியா? அப்படின்னா அவர் ஒரு வாரம் இங்க இல்ல. நீ என்ன பண்ணுவ? அம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, வா போகலாம். இது உன் தாத்தாவோட சின்ன பிரச்சனை. அவளை என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, நீ ஒழுங்கா இருந்தா உன ஒண்ணும் பண்ண மாட்டோம். பயப்படாத, அமைதியா இருன்னு. இங்க பாருமா, என்ன விட்டுருங்க. உன்னோட அப்பாவை பத்தி நீ என்கிட்ட சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. நானே அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, அவன் எப்ப திரும்ப வருவான்? வருவாரான்னு தெரியல. அப்போ வருவான். எங்க கூட தான் இங்கே தங்குறேன்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அவனை கான்டாக்டும் பண்ண முடியாது. சரி, அவனை நாம தான் இப்ப திரும்ப வர வைக்கணும் போல இருக்கு. அதுக்கு நீயும் எங்களுக்கு உதவி பண்ணணும். எப்படி? ஐயோ கடவுளே. எப்ப பார்த்தாலும் விரைப்பாவா இருக்காத, கொஞ்சம் ஜாலியா இருக்க பாரு. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். அவ நல்லா இருக்கா? இங்கேயே நின்று மறைக்காத, போடா.
நீங்க 2 பேரும் அவளை பத்திரமா பாத்துக்குங்க. சத்தமே வரக்கூடாது. நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரது? அது என் அம்மா. யாருன்னு கேட்டேன். அவர் பேரு ஜான். என் தாத்தா. ஜானா? வேண்டாம் வேண்டாம், எந்த சத்தமும் போடாம அப்படியே இருப்பாக்கலாம். அமைதியா இருக்கணும். ஜான், சரி சரி போதும், வெளியே போங்க. இன்னும் கொஞ்சம் தான். என்ன பண்ணீங்க? அவ சின்ன பொண்ணு. கோல்டன் ரூல், விட்னஸை விடக்கூடாது. ஆனா அப்படி இல்லைன்னா
ஒன்னு அடையாளம் காட்டாத அளவுக்கு சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிடணும். என் கூட கிளம்பி வா ஜான். ஜேன், அப்பா நீங்களாப்பா? என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. என்னமோ நடந்துருச்சு. பயப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல. என் பொண்ணு அவ கதறி கதறி அழுதுட்டு இருந்தப்பா. என்னோட கண்ணு எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இல்லடாமா, நீ ஒண்ணுமே பண்ணல. அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க சார். அவங்க ட்ரெஸ்ஸிங்கை நான் இப்போ செக் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே இருங்கப்பா. எங்க விட்டு போக மாட்டீங்கல்ல? இல்லடாமா, நான் இங்க வெளியே தான் இருப்பேன். சிவிலியன் அத்தாரிட்டிஸ் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க சொல்லியிருக்காங்க. இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு. வேண்டி, நான் இப்போவே அவளை பார்த்தே ஆகணும். என்ன விடுங்க. இல்ல பரவாயில்ல, விட்டுரு. என்ன மன்னிச்சிரு ஜான், என்ன விடுங்க. என்ன மன்னிச்சிரு. ஆனா என் கூட வந்துதான் ஆகணும். இங்க நடந்திருக்கிற பிரச்சனையை வச்சு பார்த்தா இங்க நீ கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கிறது தான் நல்லது. அதனால ப்ளீஸ் நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. சப்போர்ட்டா? இதுக்கு மேலையும் எதுவும் பண்ணாம நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் உன்கிட்ட அதை கேட்கல, அது உனக்கே தெரியும். என்னோட பேத்தி, என் பொண்ணு. தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு என்னையா தெரியும்? எல்லாம் உனக்கே தெரியும்ல. யூசுவல் ஹார்ட்வேர். ஜேன், நான் தான். யா. நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியும். ஜேன், நான் போய் தான் ஆகணும். என்ன இந்த மாதிரி பண்ண உங்களை கொல்றதுக்காக வந்தானா? ஜேன், நான் இப்ப போய் ஆகணும். அப்பா சொல்றேனே, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்கள சும்மா விடாதீங்கப்பா. எனக்காக இல்லைனாலும் வேண்டிக்காக பண்ணுங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. அப்பனுங்க எவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் திரும்ப வரமா?
ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஒன்றா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். சரி, அவளை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் வழக்கமானது தானே இன்ஸ்பெக்டர்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்புறம் நான் உங்களை கொல்லணும். திரும்பவும் கேட்குறேன், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். இங்க பாருங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் அவனை உங்களால தடுக்க முடியாது. அதுக்குன்னே நாங்கள் அப்படியே விட்டுற முடியுமா? புரோட்டோகாலில் உங்களுக்கே தெரியுமே. கிரீன் கேபிள்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ். வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, இல்லை நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கட்டுமா? உங்களால முடியாது. ஆனா இது வரைக்கும் அவன் எங்க இருந்தான்னு நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல இருக்கா. அதுவும் அவன் முகத்துல இருக்க வேண்டிய கண்ணு இல்லாம ஃபுல்லா ஸ்ட்ரெச்சஸ் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் பேத்தியும் செத்து போயிருக்கா. இதே உங்க இடத்துல நானா இருந்தா அவன் வேலையை முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா. அப்படிங்களா? ஆனா என்னால முடியாது. நான் வந்த கார் அவன் எடுத்துட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாத அவன் கையில இப்ப வெப்பன்ஸும் இருக்கு. அதோட அவன் அன்ஸ்டேபிளாவும் இருக்கான். இந்த நிலைமையில உங்க ஆளுங்க அவனை போய் பாக்குறது அவனுக்கு ஆபத்து இல்லை. அவங்க ஏதாவது அவனை பண்ண பார்த்தா ஜான் அவங்களுடைய எல்லாருடைய கதையை முடிச்சிடுவான். எப்படி இருக்கீங்க? உன்னை பார்க்க தான் வெறி கொண்டு இங்க வந்திருக்கேன். வெளியே வரியா? என்னங்க நீங்க சொன்னதானே நான் செஞ்சேன். ஆமா ஆமா, செஞ்சதுதான். இந்தா. இப்போ உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. அது நார்த்தன் ஸ்டேட்ல இருக்கு. அதை எனக்காக முடிச்சிட்டு வரணும். அதை இப்போதைக்கு என்னால செய்ய முடியாது. என்ன பண்ணணும்? பெருசாலாம் ஒண்ணு இல்ல. நீ அங்க போயிட்டு வரணும். அங்க போய் விஷயங்கள்லாம் நார்மலா இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். யா, நோ ப்ராப்ளம். குட். நான் சொன்ன இடத்துக்கு நாளைக்கு உன்னால போக முடியல. அங்க போய் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்க. சரி, நீங்க சொன்ன செய்யறேன். அது செஞ்சுதான் ஆகணும். சார் கொஞ்சம் இருங்க. சார் 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 கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு கேங் ஒருத்தனை கொலை பண்றதுக்காக அவனை விரட்டி துரத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வெளியே கூட ஒருத்தனை ஷூட் பண்ணி கொன்னாங்க. அது யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதுல 2 பேர் கேமலா அட்டாக் பண்ணாங்கன்னு நானே அவங்களை ஷூட் பண்ணி கொன்னேன். அதனாலதான் இந்த பிரச்சனையே ஆச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். மரியாதை எல்லாத்தையும் சொல்லிட்டு. ட்ரக்ஸா? இந்த இடத்துல அதுதான் மெயின் பிசினஸா இருக்கு. பேரை சொல்லு. அது யாருன்னு சொல்லு. அதை யாரு ரன் பண்றான்னு சொல்லு. அது பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப தற்சமயத்துக்கு இந்த பேட்சோடைய மெயின் கண்ட்ரோல் ஜோன்றவன் கைக்குள்ள தான் இது இருக்கு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவன் தான் இருக்கணும். இந்த கேங் கூட அவனோட தான் இருக்கணும். எந்த கேங்? எனக்கு எப்படி தெரியும்? நான் வழக்கமா சனிக்கிழமை அப்பதான் பூஸ்ட் பெட்ரோல் பண்றதுக்காக வெளியே வருவேன். சஸ்பெக்ட் ஏதாவது இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவன் இப்போ எங்க இருப்பான்னு எனக்கு சொல்லு. ஓ,
எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு 2 இடம் சொந்தமா இருக்கு. எங்கன்னு எனக்கு சரியா தெரியாது. உண்மையை சொல்லப்போனா அவனா வெளியே வந்ததா உண்டு. நான் கண்ணை தலையில வச்சோம் எனக்கு அவன் பேரு சொல்ல மாட்டேல. இதுல இருந்து தெரியுது நீ எவ்வளவு பெரிய பயந்தாங்குலின்னு. உன்ன மாதிரி ஒரு ஆள் போலீஸா இருக்கானா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதே மாதிரி பயந்தாங்குலியா உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களோட தைரியமா இருக்கலாம். ஆனா கிளவரா பிஹேவ் பண்றேன்னு நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கிட்ட போட்டு கொடுத்த அவங்க கதையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உன்னோட கதையை முடிக்க வருவேன்டா. இப்ப கப்ஸ் எடுத்து நீயே உன் கையில மாட்டிக்க. மாட்டுன்னு சொல்றேன்ல. எப்பா ஆமாப்பா, வா வா, வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். ஹலோ. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரு வேலையா தான் இங்க வந்தேன். ஆனா நான் உன்னை கவனிக்க வந்தேன் நினைச்சியா? உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு இங்க இருக்கானான்றதுக்காக தான் என்ன செக் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. அதனால உன்னை கவனிக்கிறதுக்குலாம் எனக்கு இன்னைக்கு நேரம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? அதுக்கே சீன் போடுறேன். உனக்கு என்னையா பிரச்சனை? எனக்கு என்ன ப்ராப்ளம்னு உனக்கு காட்டுறேன். விடு, என்ன விடுடா, என்ன விடு. ஏய் விடுறா. மவன நீ இன்னைக்கு செத்தடா. நான் யாருன்னு தெரியாம என்ன தொட்டல்ல. அதை பத்தி பேசதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். கால்டர் எங்கன்னு எனக்கு இப்ப சொல்லு. அதெல்லாம் முடியாது. தேவையில்லாம பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க பாக்குற நீ. அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், போயிடு. அப்படியா? நான் பிரச்சனை பண்றதுக்கு இங்க வரவே இல்லை. என் பொண்ணோட கண்ணை மனசாட்சி இல்லாம புடுங்கி எடுத்திருக்கானுங்க. அதுக்காக அவனுங்களை கொல்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மறுபடியும் கேக்குறேன், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. கால்டர் எங்க இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். உன்னோட காக்கீஸ் என்கிட்ட கூட. அது ஒரு முஷி முஷி கார். தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. கூடிய சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரிதான் நடக்கும். ஆனா அவனுங்க தலையில சுடுவேன். நான் அந்த மாதிரி பண்ணா எனக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆனா நான் உங்களை விட ரொம்ப மோசமானவன்டா. உங்களுக்கு என்ன வேணும்? கோக். அப்படியா? என்ஜாய் பண்ணா பிடிக்காதுங்க. நினைச்சது கோக் ஆர்டர் பண்ணிட்டு எங்க போய் வெளியே போய் சுத்திட்டு வர நீ? வாங்க உள்ள போயிடலாம்.
நாம ஒரு விஷயம் பேசணும். நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு தெரியுமா? மனசாட்சி இல்லாம என் பொண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாம என் பேத்திய கொலை பண்ணீங்களே, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதிரே சார், இது எல்லாத்தையும் பண்ணதே அவன்தான். ஆனா நான் இந்த மாதிரி பண்ணவே சொல்லல. ஓ அப்படியா? உன்னோட பேரை சொல்லி தானே பண்ணிருக்காங்க. உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் உன்னை அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இருக்குடா. என் பின்னாடியே வாங்க. இங்க பாருங்க, இங்க சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படியே இங்க சிசிடிவி கேமரா இருக்கானு போய் பாருங்க. என்ன வேடிக்கை, போங்க. கானல் நீல், உங்க ஆளு என்ன வெறி ஏத்திக்கிட்டு இருக்கான். அவன் போற இடம்ல அவனோட இடம் மாதிரி தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் கையில கிடைச்சான் அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. அவனை பத்தி எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். சரி, அப்படின்னா நீங்க கொண்டு பண்ணுங்க. உங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து அவனை பிடிக்கிற வழியை பாருங்க. அதுவும் முடியாது. இனி நீங்க தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டாகணும். ஒரு ஸ்டிப் கிளப்ல இருந்த எல்லா கிரிமினல்ஸையும், அப்படின்னா உங்களுக்கு அவன் ஒரு விதத்துல உதவி தானே செஞ்சிருக்கான். நம்ம ஆர்டர்ஸ் படி தான் வேலை செய்யணும் இன்ஸ்பெக்டர். என்னதான் இருந்தாலும் கடைசியா பதில் சொல்ல போறது நாம தானே. இந்த பிரச்சனையால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக தானே கேட்கிறேன், ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ கானல், ஹலோ நீல். ஜான், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதுதான் ஏற்கனவே செஞ்சிட்டேனே. நான் இன்னைக்கு நியூஸை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சிட்ட. அதனால இதோட முடிச்சுக்க, வந்துரு. நான் இன்னும் முழுசா முடிக்கல. நான் யாரை தேடுறனோ அவங்க இல்ல. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி? என்கிட்ட நம்பர் இருக்கு. அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. உங்களால முடியும். நீங்க என்ன நேர்ல வந்து பார்த்தா பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, நம்பர் என்ன? 0770001977. சரி, திரும்ப இந்த நம்பரை கால் பண்ணா எடுப்பியா? நோ, அந்த போனோட லொகேஷனை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. நான் திரும்ப கால் பண்றப்போ அந்த லொகேஷனோட லிஸ்டையும் டைமையும் எனக்கு சொல்லுங்க. ஹலோ, வழக்கமா எனக்கு எந்த பொண்ணுங்களும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் இப்படி அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கனா நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் நீதானே. என்ன, என்கிட்ட பேச மாட்டியா? இல்ல என்கிட்ட பேச ஒண்ணும் இல்லையா? உன்னோட வாய்ஸை கேட்க தான் நான் கால் பண்ணேன். நீதான் அவன்னு தெரிய வேண்டாமா? அதுக்கு தான். ஓ, இதுக்கு முன்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா. அன்னைக்கு எஸ்டேட்ல உன்னோட வாய்ஸை நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா நேர்ல வந்து சந்திக்கலாம்ல? மீட் பண்ண தான் போறேன். உன் ஆளுங்களை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி உன்னையும் பார்ப்பேன். அப்படியா? சரிவா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருங்க.
தேரை இழுத்து தெருவில் விட்ட போது ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஒருத்தனை வெறுப்பேத்தி விட்டுருக்கா போல. ஆமா, அவன் கதையை முடிக்க முடியாம போயிடுச்சு. அப்படியா? நியூஸை பார்க்கலையா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை என்னை விட உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு உங்களை தேடி இங்கே வந்திருக்கேன். இதுனா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். அதனால இதுக்கு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா நம்ம எல்லாரோட கதையும் இதில் முடிய வாய்ப்பு இருக்கு. பார்த்து பண்ணுங்க. அப்போ அவன் கதையை ஆரம்பத்திலே முடிக்காம விட்டது இவ்வளவு தப்பாச்சு பாத்தியா? நமக்கு பெரிய வினையா வந்து நிற்குது. இதுதான் நம்முடைய பிசினஸ்க்கு கெடுதல். அதுக்கு தானே நான் இங்கே வந்திருக்கேன், நம்ம பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ண வைக்க. சரி, நான் அதை பார்த்துக்கிறேன். கால்டரோட பிஸ்னஸ்குள்ளேயே வந்து அவனால பிரச்சனை பண்ணிட்டு போயிட முடியுமா? இல்லை அவன் போற வரைக்கும் நீங்க வேடிக்கை தான் பார்ப்பீங்களா? கரெக்டு தான். நான் அவ்வளோ ஈஸியாக யாரையும் விட்டுட மாட்டேன். லிபி தேடுறது கோல்டர் இல்லை, அவன் உன்னைத்தான் தேடுறான். இந்த பிரச்சனை முடிகிற வரை உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. உன்னுடைய பிரச்சனையை நீயே பார்த்துக்க, சரியா? அதை என்கிட்ட கொண்டு வராத. சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன எரிச்சு வெளியே போடா. உன் பாஸ் சொன்ன மாதிரி நான் செஞ்சு பார்க்க போறேன். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் திரும்பவும் அங்க வருவேன். பார்க்கலாம். சன்னி, நான் தான் ரேசர். எனக்கு ஒரு உதவி பண்றியா? கால்டரோட இடத்துக்கு போனா, ஆனா வரும்போது என் போனை வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, அதை எடுத்துட்டு வரியா? இல்ல இல்ல, அவசரம் இல்லைன்னு எடுத்துட்டு வா. 1 மணி நேரத்துல வந்த சரியா இருக்கும். என்னங்க சார் மெனு? தேங்க்யூ. உங்களுக்கு தண்ணி ஊத்தட்டுமா? தேங்க்ஸ். வேற ஏதாவது கொண்டு வரணுமா? இல்லை, எதுவும் வேண்டாம். நீங்க பண்ண ட்ரிக் நல்லா தான் இருக்கு. ஜான் பிராக்லி. சரி, மேல சொல்லுங்க. அவன் எங்க இருக்கான், அடுத்து என்ன பண்ண போறான்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா அவனை பத்தி மட்டும் சொல்லு. ஏன் அப்படி? ஆக்சுவலா அவன் ப்ரீவியஸ் ஒர்க்கை பார்த்தா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க. அண்ட் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மோசமான வேலையெல்லாம் அவன் செஞ்சிருக்கான். சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களை செய்யக்கூடியவன். அவனை பத்தி அந்த பூச்சாண்டி கதை சொல்றதை விட்டுவிட்டு வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அவன் சர்வீஸ் விட்டதுல இருந்து சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இப்பதான் அவன் குடும்பத்தை போய் பார்த்தான், அதுக்குள்ள இது ஒண்ணு நடந்துச்சு. அதனாலதான் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆக்சுவலி அவனை நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு தான் கூப்பிடுவேன். கொலை பண்றது இல்லையா? அவன் பிரச்சனை பண்ணா எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியாது. அப்புறம் அந்த ஸ்டெப் கிளப்பு, ஸ்கூல் யார்டு, அங்க தேடி போனவன் அவன் இருந்தானா? இல்ல, அங்க இல்ல. அவனுடைய பொண்ணுக்கும் அவனுடைய பேத்திக்கும் இந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் விடவே மாட்டான். அதுக்கப்புறம் வேணா நிறுத்துவான். எப்பா? அதுக்கப்புறம் அவன் நிறுத்தாமலும் போகலாம். என்னால அது சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அது தெரியாது. அப்படி இல்லைன்னு வச்சு, ஜானுக்கு இது போருன்னு தோன்ற வரைக்கும் அண்டர்வேல்ல இருக்க ஒருத்தனையும் விடாம எல்லாரையும் கொன்னுடுவான். சரி, ஓகே, தேங்க்ஸ். இந்த விஷயம் உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணினீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு வைக்க மாட்டேன். நான் செய்யற உதவி உங்களுக்கு தான். சரியா இன்ஸ்பெக்டர்?
வெல் டன். ரேசரை தேடி தானே இங்கே வந்தானா? அவன் இல்லையே. அவன் எங்க இருக்கான்? ஹார்பர் 3ல தான் அவன் இருக்கான். அங்கே போய் அவனை பாரு. அவன் சாவு என் கையில. என்னை விட்டுரு, அது நான் கிடையாது. எனக்கு தெரியும், ரேசர் தானே பண்ணா. எல்லாரும் அவன் பேர் தானே சொல்றீங்க. அவனை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா பார்க்கவே முடியலையே. அதான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். நீ என்ன கேக்குறியோ அது எல்லாத்தையும் நானே சொல்றேன். அவனுக்கு இது தேவைதான். நான் எவ்வளவு சொல்லி அவன் இதை கேட்கவே இல்லை. ஆனா நீ அவனை தடுக்கவே இல்லையே. நான் அந்த இடத்துல இல்ல, நான் வெளியில கார்ல தான் இருந்தேன். கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க செத்தாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணியா? அதான் நீ பண்ணதுலயே ரொம்ப பெரிய தப்பு. ரேசர் எங்க இருக்க நான் உனக்கு சொல்றேன். நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். நீ அங்க போய் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க. இங்க பாரு, இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கு அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும், ஆனா இப்போ நல்லவன் மாதிரி நடிக்கிறல. இதுதான் என்னால தாங்கவே முடியல. அவன் கொலை பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணதை நான் பார்த்தேன்டா. எல்லாரும் அவனை எப்படி கூப்பிடுவாங்க? காடி. ஆனா நீ சொன்ன மாதிரி நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் பண்றேன். அப்படின்னா செத்து போன என்னோட பேத்திக்கு ஹாய்னு சொன்னு போய் சொல்லு. வேண்டாம். இங்க பாரு, சீக்கிரமா வேலையை முடி. தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு அவன் செத்து ஆகணும், சரியா? அவன் கதையை முடிக்க தான் நாம இங்க வந்திருக்கோம். அதனால வெளியே தெரியாம பாத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையே. உங்களுக்கு தெரியும்ல, கூப்பர் செத்து போயிட்டான். அவன் செத்தா என்னடா? இனி நான் தான் கூப்பர். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும், சரியா? ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம். புரிஞ்சது இல்ல?
யாரு நீ? கூப்பிட்ற எங்க? கூப்பிட்றால இனிமே வர முடியாது. அவன் பிசினஸை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி என்கிட்ட தான் டீல் பண்ணணும். எல்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு ப்ரூஃப் வேணும். அப்போ தானே நான் ஒன்று நம்ப முடியும். இது உனக்கு போதுமா? என்ன என் கூட பிசினஸ் பண்றீங்களா இல்லையா? ஓகே மிஸ்டர் ரேசர். ரேசர்னு சொல்லு. மிஸ்டர் ரேசர், நாம் பிஸ்னஸ் பண்ணலாம். வரீங்களா? நாம் அப்படியே ஷிப்புக்கு போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வெறும் ஆரம்பம் தான். இவன் உடம்பு எங்கிறது கொண்டு போறியா? இவருக்கு காட்ட. அவ்வளவுதானா? மீதி எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். இவ்வளவு தானா? மீதி பார்க்கும்போது நான் தரேன். நான் யாரையும் நம்பியும் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் மிஸ்டர் ரேசர். ஓ, அப்படி சொல்றியா? அப்போ நான் காட்டின வரைக்கும் உனக்கு போதாது இல்ல? நீ ரொம்ப தூரத்துல இருந்து வர. நீ என்ன கொண்டு வந்தேன்னு தெரியாது. அப்புறம் எப்படி வேலையை தெரியும்? நான் உங்ககிட்ட பிசினஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போதான் உன்னால என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண முடியும். உனக்கு என்கிட்ட இருந்து லாபம் பார்க்கணும்னா நான் சொன்னதை நீ செஞ்சே ஆகணும். என்ன செய்யறியா? என்ன எல்லாம் இது? அந்த நாயை கண்டுபிடிச்ச கொல்லுகடா. நீ இதுக்குள்ள வேணா வந்திருக்கலாம். ஆனா உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது ஜான்.
ஜான், உனக்காக இப்போ ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? வெளிய வாடா. ரேசா, வெளிய வா. எதுக்காகடா அவளை நீ கொலை பண்ண? அவங்க அம்மாவை ஏன் அப்படி பண்ண? உனக்கு என்ன எதுவும் புரியல? இது வெறும் பிசினஸ் தான்டா. பிசினஸ்ல இது எல்லாமே ரொம்ப சகஜம்தான். எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், வேற எதுவும் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த மாதிரி வேலையை தான் ஒடிச்சு செய்வேன். நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, போய் பேசுங்க. உன்னுடைய பொண்ணு ஜெயின், அவ நல்லா தான் இருக்கா. இதுதானே நீ எதிர்பார்த்த? ஆனா இதுக்கு மேல உனக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது ஜான். இத்தோட எல்லாம் முடிஞ்சுது. ஹலோ ஹலோ ஜெயின், பத்திரமா இருமா. ஐ லவ் யூ.